வணக்கம் மக்களே. ஜூன் 18 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நியூ இந்தியா அஷூரன்ஸ். இந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. என்எஸ்சி டிராஃப்ட் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணிட்டாங்க செபிக்கு. இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் 1.05 crore ஷேர்ஸை செல் பண்ண போறாங்க. இவங்க 0.32 பர் ஷேருங்கிற விதத்தில் என்எஸ்சி ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக செல் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்கிற காரணத்துக்காக இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஜேபி அசோசியேட்ஸ். இந்த ஷேர் பிஎஸ்சி என்எஸ்சி இரண்டுலையுமே ஜூன் 18லேருந்து டீலிஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட் இன்சால்வன்சி போயிட்டு இருந்தது. இது காரணமாக அதானி குரூப் இவங்களை டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த விதமான இதுலேருந்து ரிட்டனும் எந்த விதமாக கிடச்சிருக்காது. ஏன்னா இவங்க நெகட்டிவ்ல தான் இந்த ஷேர் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க புக் வேல்யூ. நைகா இவங்க ஃபிஸ்கல் இயர் 30க்கான ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க 41,000+ crores கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ க்ரோத் எதிர்பார்க்குறாங்க பியூட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸில். கூடவே இவங்க ரெவன்யூ ப்ரொஜெக்ஷனா 2x -3x டைம்ஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. எபிட்டா எக்ஸ்பென்ஷனும் 5x டைம்ஸ் க்ரோத் கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. பியூட்டி கஸ்டமர்ஸை 100 மில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. கரண்ட்டில் 45 மில்லியனாக இருக்குது. அதே மாதிரி இவங்க டோட்டல் அவுட்லெட்ஸும் 600 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபிஸ்கல் இயர் 30யோட ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் காரணமாக இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஜக்வார் லேண்ட் ரோவர் இவங்களோட ஃபிஸ்கல் இயர் 27க்கான ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருந்தாங்க. 13% க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. கூடவே எபிட் மார்ஜின் 4% க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. இவங்க காஸ்ட் கட்டிங்கும் பண்ண போகிறாங்க. அது மூலமாக 300,000 யூனிட்ஸை ப்ரொடக்ஷன் கொண்டு வராங்க. இப்போ 350,000 யூனிட்ஸாக இருக்குது. இதுவுமே ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டது. இவங்களோட எபிட் மார்ஜினோட ப்ரொஜெக்ஷனும் ஒரு நெகட்டிவ் க்ரோத்தை தான் காமிக்கிறதா அனலிஸ்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஷேர் ஆல்ரெடி ஒரு 2 டேஸாக ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸ். நொமுரா என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 373 கொடுத்துருக்காங்க. சிட்டி செல் ரேட்டிங் டார்கெட் 320. ஜெஃப்ரிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 300 கொடுத்துருக்காங்க. ஏன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட 80% ஆஃப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜாக்வார் லேண்ட் ரோவர்ல இருந்து தான் வருது. இந்த க்ரோத் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாத காரணத்தினால இந்த ஸ்டாக் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாஷ் HCIL இந்த நிறுவனம் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 7.97% ஆஃப் ஈக்விட்டியை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. இதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸாக 1150 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 19 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 10% ஆஃப் ரிசர்வேஷன் ரீட்டைலர்ஸ்க்கு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ இவங்களோட பைபேக் குறித்தான அப்டேட். இவங்க ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஜூன் 24. இந்த பைபேக்கோட சைஸ் 5,633 crores. 12,000 பைபேக் ப்ரைஸாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. இன்னும் ஓப்பனிங் டேட்ஸ் கொடுக்கல. கஜாரியா செராமிக்ஸ் இவங்களும் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஜூன் 29. பைபேக் ப்ரைஸ் 1,380. இவங்க 296.7 crore பைபேக் பண்ணுறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா. கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இவங்களோட பெங்களூர் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இவங்க பிரெயின் லேபோட கொலாபரேஷனில் இருக்காங்க. இது மூலமாக இவங்க நியூரோ சர்ஜரி ரெஃபரன்ஸ் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெடிக்கல் டெக்னாலஜி கொண்டு வராங்க பிரெயின் சர்ஜரிஸில். பாட்டா இந்தியா இவங்க சஞ்சய் ராவ் அவரை மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவரோட பதவிக்காலம் அக்டோபர் 1லேருந்து ஆகஸ்ட் 23, 2031 வரைக்கும் இருக்குது. இவர் 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு ரீட்டைல் அண்டு கஸ்டமர் லீடர்ஷிப்பில். அது மட்டும் இல்லாமல் இவர் சீனியர் டைரக்டராகவும் இருந்திருக்காரு நைக்கி ரீட்டைலில். இந்த நியூஸ் ஒரு பாசிட்டிவாக இருந்தனால பாட்டா இந்தியா ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ். இவங்களோட லாங் பெண்டிங்கில் இருக்க டிக்சன் விவோ ஜாயிண்ட் வெஞ்சர் இந்த மந்தில் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணலான்னு எதிர்பார்க்கப்படுது. கூடவே சேர்ந்து மெக்வைரி இந்த நியூஸ் காரணமாக அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட்டாக 15,000 கொடுத்துருக்காங்க.
HCL டெக்னாலஜிஸ் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கான Q1 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து ஜூலை 13 அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. கூடவே வந்து இவங்க மல்டி இயர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்லையும் வராங்க. சொல்யூஷன்ஸ் இது வந்து ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து வால்க்ஸ்வேகன் குரூப்போட ஒரு யூனிட்ல இருக்காங்க. வேதாந்தா அலுமினியம் மெட்டல் இதுக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா 560 கொடுத்துருக்காங்க. கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் டார்கெட்டா 600 கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனா இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா பாசிட்டிவ் growth பொட்டென்ஷியல் இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. CSM டெக்னாலஜிஸ் ஸோ இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது. இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த ஐபிஓட சைஸ் 145.7 crores-ஆக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ ஜூன் 24லேருந்து 29 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 107 மேக்ஸிமம் 113 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 132 ஷேர்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் ஜூலை 2 இருக்குது. ஸோ இவங்க ரீட்டெய்லர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இது வரைக்கும் 0வாக தான் இருக்குது. லிஸ்டிங் கெயின் 0 தான் எதிர்பார்க்குறாங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்க ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் 2 நிறுவனங்களுக்குமே ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்எஸ்சி ஐபிஓ குறித்தான அப்டேட் இவங்க 30,000 crore-க்கான டிராஃப்ட் பேப்பர்ஸை வந்து செபிக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஓட சைஸ் 30,000 crores. ஸோ 17th வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். 14.89 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இவங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. எஸ்பிஐ தான் லார்ஜஸ்ட் செல்லராக இருக்காங்க. இவங்க 2.4 crore ஷேர்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ் ஸ்ட்ராட்டஜிக் இவங்க 1.6 crore ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் பிஎஸ்சி மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்ட் ஆகிருந்தது. இது ஒரு மோனோபோலியாக இருந்துட்டு வந்தது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸும் வந்து நல்ல ப்ராக்ரஸை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ என்எஸ்சி வந்து லிஸ்ட் ஆக போகிற காரணத்தினால ஸோ இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். என்எஸ்சி பார்த்தீங்கன்னா இவங்க கேஷ் மார்க்கெட்டில் ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் இவங்க 1.06 lakh crore வந்து ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூமாக இருக்குது. இதே பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 7,950 crore தான் இருக்குது. ஸோ என்எஸ்சி வந்து 13 times பிஎஸ்சியை விட அதிகமாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியில் 2,978 தான். இதே வந்து பிஎஸ்சியில் அதிகமாக இருக்குது 5,955 கம்பெனிஸ். இருந்தாலும் இதில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸில் பிஎஸ்சி அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு என்எஸ்சி தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா 45% to 56% மார்க்கெட் ஷேர் என்எஸ்சிக்கு. பிஎஸ்சிக்கு வந்து 55.4ன்னு இருக்குது. ஸோ ரெவன்யூ க்ரோத்தும் பார்க்கும்போது வந்து என்எஸ்சி தான் வந்து பிஎஸ்சியை விட அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஜோஷ் வந்து பிஎஸ்சி ஸ்டாக் மேலே இன்னும் இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அட்விட்ஜுவல்ஸ் இந்த ஐபிஓ பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 46% பாசிட்டிவில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈரான் அண்ட் யூஎஸோட பீஸ் டீல் வந்து சைன் ஆயிடுச்சு டிஜிட்டலி. ஸோ இது மூலமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை 60 days வந்து ஈரான் திறக்கிறாங்க டோல் ஃப்ரீயாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் அவங்களோட பிளாக்கேடை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து தொடரலான்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக $300 billion வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டை வந்து யூஎஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. HFCL இவங்களுக்கு 2,669 crores-க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு RVNL கிட்ட இருந்து உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட்ல. ஸோ வாரி ரினியூவபிள்ஸ்க்கு 30.91 crore வந்து டாப் அப் கிடைச்சிருக்கு ஆர்டர். ஸோ இது ஆல்ரெடி இவங்களோட எக்ஸிஸ்டிங் மெகா சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கானது. ஸோ RVNLக்கு 968 crores-க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கிட்ட இருந்து. எதுக்குன்னா ரயில்வே பிரிட்ஜஸ் அண்ட் ரயில்வே லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஸோ REITS அண்ட் INDICEஸ்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11.6 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எதிர்பார்க்கலான்னு 2030 சொல்லியிருக்காங்க. ஸோ என்எஸ்சி புதிதாக 11 இண்டிசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 16 அன்னைக்கு. ஸோ இது மூலமாக என்எஸ்சியோட செக்டோரல் இண்டிசஸ் 34 அதிகரிச்சிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம்.